கடவுள் பாருங்கள் எங்களுக்கு சோதனை கொடுத்தியா, நோய் வருது, துன்பங்கள் வருது, வேதனை வருதுன்னா எங்களுக்குள்ள சக்தியால் வெல்ற அளவுக்கு தான் எங்களுக்கு துன்பம் வரும். அந்த அளவுக்கு தான் வரும். பாருங்கள், எங்களுக்குள்ள சக்தி தானே, அந்த சக்தியை வெல்ற அளவுக்கு தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை வரும். ஆனால் இப்போ அந்த சக்தி குறைஞ்சிருக்கிறதால அந்த பிரச்சனை கூட அப்படி என்று சொல்லி இருக்கிறதால சக்தி குறைஞ்சவர்கள் அந்த பிரச்சனை பக்கம் பாருங்கள் சார்ந்திருக்காண்டா பிரச்சனைக்கு அடிமையாகிட்டாங்க. பிரச்சனை தான் அவங்களை இயக்கிறதால மனிதனுக்கு ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னா நினைச்சு வாழ்கிறவன் எதை திங்க் பண்ணுறானோ அது செயலுக்கு போனோடனே பலன் கிடைக்கும். அப்போ அவன் எதை நினைக்கிறானோ அதுக்கு சக்தி கூட நினைச்சு வாழ்கிறோம். அதனால் பாருங்கள், எங்களுக்கு பலம் குறைஞ்சத்தால், ஆன்ம பலம் தர்மம் குறைஞ்சத்தால், கர்ணனுக்கு மாதிரி தர்மம் குறைஞ்சத்தால் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு பிரச்சனையை திங்க் பண்ணுற அளவுக்கு நாங்கள் என்னை அந்த பக்கம் பிரச்சனை எங்களை அடிமையாகிது. அந்த ஆவி பூந்து நாங்கள் அடிமையாக்கி வச்சிருக்கிற மாதிரி எங்களை பிரச்சனை அடிமையாகிதானே நீ பிரச்சனையாண்டு நினைக்க வைக்கிது எங்களை. பாருங்கள், அதான் மாயை, அதான் மயக்கம். அந்த மயக்கத்தில் இருக்கும். ஏன்னா சக்தி குறைஞ்சதால் மயக்கம் வரும். அங்கே சக்தி குறைஞ்சதா தான் பாருங்கள், கூட்டாளிமார் குடிக்க சொன்னால் குடிப்பார்கள். சக்தி கூடியிருந்தால் அப்பா சொல்கிற மாதிரி நீ குடிக்காதது அப்படின்னு நம்ம படியனால்கிட்ட சொன்னால் என்னையும் குடிக்க மாட்டாங்க. போதைக்கு அடிமையாக நீ படிக்கணும் மாட்டாங்க, கட்டாயம் படிப்பாங்க என்னன்னு சொன்னால் இந்த பக்கம். அப்போ எந்த பெரிய பாருங்கள் உலகத்திலே பாருங்கள் முதல் பெரியொரு கொடையாளியாகிய கர்ணனுக்கே அது பிடிச்சி தண்ணியோன்னா நாங்கள் எந்த அளவுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த கடனில் இருந்து அந்த கடன்களெல்லாம் முடிக்கிறதுக்கு உரிய நாள் நமக்கு எப்போ வருதுன்னு சொன்னால் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் ஆண்டுனா மட்டும்தான் அந்த கடன் என்னென்ன கடன் எப்படி எப்படி தீர்க்கிற வழி அவர்களுக்கு மட்டும்தான் கண்டுகண்டா அவர்கள் கடவுள்.